நன்மை உண்டாகட்டும். நட்பை ஃபார்ம்ஸுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் என்ன மாதிரி செடிகள்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க. முதல்லையே அட்டகாசமான கொத்தவரங்காய் அறுவடையோடு இன்றைக்கி ஆரம்பித்தேங்க. 2 செடி ஆள் உயரத்துக்கு போயிடுச்சுங்க. நல்லா காய்க்குது. அடுத்து இது அன்றைக்கி நம்ம செடி வச்சதுங்க. இதில் பார்த்திங்கன்னா மிளகாய், சின்ன வெங்காயம், பொன்னாங்கண்ணி கீரையெல்லாம் ஊனி வைக்கிறோங்க. அதில் இது புளிச்ச கீரைங்க. நிறையா தான் போட்டால் ஒரு 3-4 இடத்துல முளைச்சிருக்குதுங்க. ஒரு நாளைக்கு கடைகளுக்கு பயன்படுத்தலாங்க. அதுலேயும் சிகப்பு பச்சைன்னு இருக்க மாதிரி தெரியுதுங்க. புடலங்காய் செடிங்க. கொடி மேலே வந்துருக்குது. சரல் ஊனி விட்டுருக்குறோம். எங்கள் ஏரியாவில் சரல்னு சொல்லுவோம். அது ஊனி விட்டுருக்குறோங்க. மல்லித்தலைங்க. மல்லித்தலை ஊனி விட்டு இப்போ தான் தலை தெரியுது. இதுதான் மல்லித்தலையான்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு அந்த இலை விரிஞ்சிருக்குதுங்க. நம்ம தோட்டத்தில் இப்போ தான் மல்லித்தலை முளைச்சி வருதுங்க. 2 டைம் போட்டு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இந்த டைமு குப்பையெல்லாம் கொஞ்சம் நிறையா போட்டு போடங்காட்டி முளைச்சி வருதுங்க. மிளகாய் செடிங்க. ஒரு 2 செடி இப்போ காய்ச்சிக்கிட்டு இருக்குதுங்க. அப்புறம் மீதி மிளகாய் செடி வச்சுருக்கிறோம். 10-20 செடிக்கு பக்கம் நம்ம வச்சுருக்குறோம். அது இந்த வீடியோவில் கடைசியில் பார்ப்பீங்க. இது நம்ம அன்னைக்கு ஊன செடி எல்லாங்குது. இஞ்சிங்க. அது இந்த இடம் கெட்டியாக போயிடுச்சாட்டு தெரியுது. தப்பி தண்ணாரி வந்துக்கிட்டு இருக்குதுங்க. அடுத்த இடத்துல வைக்கும்போது கொஞ்சம் மேட்டு பார்த்து அமைச்சு வைக்கணுங்க. நாட்டு வெண்டங்காயில் இது பச்சைக்காய்ங்க. செடியெல்லாம் அன்றைக்கி எல்லாம் கொஞ்சம் வீக்காக இருந்தது. இப்போ கொஞ்சம் தெப்பு தேறி வந்துக்கிட்டு இருக்குதுங்க. ஏன்னா வெயில் தான் அதிகமாக இருக்குது. தண்ணி எவ்வளோ கொடுத்தாலும் காலையில் பார்த்தா பச்சையாக இருக்குதுங்க. சாயங்காலம் மத்தியானத்துக்கு மேலே பார்க்கும்போது நல்லா செடி வாடி போயிடுது. மண்ணு காஞ்சிருதுங்க. சிவப்பு வெண்டங்காய்ங்க. இந்த பாருங்கள், கனவுக்கு ஒரு காய் இருக்குது பாருங்கள். இது புளிக்குழம்புக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க. நம்ம நாட்டுக்கோழி அப்படியே பக்கத்தில் வந்து மேய்ஞ்சிக்கிட்டு இருந்ததுங்க. அதை பற்றின வீடியோ தனி வீடியோவாக கொடுக்குறேங்க. அடுத்த வீடியோ நாட்டுக்கோழி நம்ம வளர்ப்பு எப்படி வச்சுருக்கு, எத்தனை உருப்படி வச்சுருக்குறோம் அப்படிங்கிறத பற்றி அடுத்த வீடியோவில் தனியாக அதை பற்றின வீடியோ கொடுக்குறேங்க. இது கத்திரி செடிங்க. இந்த ரோடில் பார்த்திங்கன்னா கத்திரி செடி இருக்குமுங்க. அப்புறம் பொன்னாங்கண்ணி கீரை. அதை பார்த்திங்கன்னா அன்றைக்கி நம்ம தண்டு ஊனி வச்சோமில்லங்க, அந்த பொன்னாங்கண்ணி கீரை அது நல்லா வளர்ந்துக்கிட்டு வருதுங்க. அது 10-15 நாள் ஆச்சுன்னா எல்லா பொன்னாங்கண்ணி கீரையும் சேர்ந்து ஒரு பொரியலுக்கு ஆகுமுங்க. இது பொன்னாங்கண்ணி கீரைங்க. சிவப்பு கீரை நம்மளாம் பார்த்து முளைக்க வச்சா கூட இந்த அளவுக்கு வரலைங்க. இதை தான் தப்பி தவறி அந்த விதையை தப்புன விதையும் சொல்லுவோம் போலங்க, அந்த விதை இங்கே அதில் உளுந்து முளைச்சிருந்துருக்குது. சூப்பராக வந்துருக்குதுங்க. அடுத்தடுத்த இது போன்ற வீடியோவில் சந்திக்கலாங்க. நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றிங்க.